சொல்லல. ஒருவேளை உப்பு பெறாத விஷயத்த சொல்றதுக்கு தான் என்னைய கட்டி பிடிச்சிட்டு சுத்தினாலோ என்னமோ. என்ன அத்தை? ஆமா, பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லையோ என்னமோ. அத்தை அப்படி எல்லாம் இல்ல அத்தை. நானுமே உங்களை அம்மா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். பல தடவை அதை சொல்லவும் செஞ்சிருக்கேன்ல. சொன்னதெல்லாம் இப்ப பார்த்தா வெறும் பொய் வார்த்தையா தான் தெரியுது. பாரு, நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷத்துக்கு நான் குறுக்கவே நிக்க மாட்டேம்மா. சந்தோஷமா இருங்க. ஆனா என்கிட்ட இனிமே பேசாத. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? அக்கா அத்தை கோவமா இருக்காங்க. கோவம் குறைஞ்சதும் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப பேசுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. சும்மா எல்லாம் வரமாட்டானா? என்ன தூது எடுத்துட்டு வந்தான்? சொரைக்கால உப்பு இல்லன்னு சொல்ல வந்தா. இதையாவது பேசிட்டு நீ போமா, பம்புக்குன்னே அலையிறவன். சக்திவேல், நாளைக்கு தோப்புல தேங்காய் வெட்டணும். ஆளுங்களை வர சொல்லி. சரிங்க, நான் சொல்லிடுறேன். யாருங்க? குமாருக்கு பொண்ணு பார்த்த இடத்துல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அரசல் பொருசலா விஷயத்த கேள்விப்பட்டிருக்காங்க போல. அதனாலதான் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் பேசிக்கிறேன், கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன். பரதேசி கோடிக்கணக்கான சொத்தோட அண்ணன் புட்டு அழகான பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு. ஆனா நீ அந்த பொண்ணு விட்டுட்டு இந்த வெறும்பைய பொண்ணை எடுத்துட்டு வந்திருக்கிற தாலி கட்டி. தக்கமல்ல உனக்கு? அப்பா, நீங்க தானே சொன்னீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி? கல்யாணம் பண்ண நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, சொன்னதான். அப்ப இருந்த கோவத்துல நான் சொன்னதான். நீ அவ கல்யாணத்தை நிறுத்தினதோட பேசாம இருந்திருக்கணும். பொண்ணையோட தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வர சொன்னது. ஏண்டா, அண்ணன் பார்த்த பொண்ணு ஸ்ரீதேவி வாசலோட அப்படியே போயிடுச்சு. இந்த பரதேசி பெத்த மூதேவி வீடு தேடி வந்துடுச்சு. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த கல்யாணத்தால உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இனிமே உனக்கு சாம்பார், ரசம், அபிஷேகம் நடக்காம இருந்தா சரி.